நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பிசினஸ் ஸ்கேல் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பிசினஸ் கொண்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போகுது. நேத்திக்கு நாம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் இந்த பிளான்ட் அனாலஜியோட பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற மிச்சம் 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டியை நம்ம எப்படி அனலைஸ் பண்றது. ஒரு செடியை வளர்க்கும் போது நாம வந்து அந்த நியூட்ரியன்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னோம். அதை மட்டும் போட்டா பத்தாது, நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். இந்த செடி எப்படி வளருது, எவ்வளோ வேகம் வளரணும், எப்படி வளரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு செடியை வளர்த்தா நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம ஸ்டார்ட் அப்லையோ இல்லை நம்ம பிஸ்னஸ்லையோ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த க்ரோத் மானிட்டரிங் அப்படின்றது ஃபவுண்டரோட அவேர்னஸ் அபவுட் த பிஸ்னஸ், அபவுட் ஹிம்செல்ஃப், அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கரெக்டாக கேஜ் பண்ண உங்களால் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக ஸ்கேல் பண்ண முடியும். எப்போ ஒரு செடி பூ பூக்க ஆரம்பிச்சதோ அதை உங்களுக்குள்ள மார்க்கெட் அக்செப்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டு, உங்கள் பிஸ்னஸ்ஸு எல்லாமே மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சது. பூ பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காய்க்கும், அது பழமாக மாறும். அந்த பழமாக மாறினவனே அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம பிஸ்னஸ்க்குள்ள ஸ்கேலிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிஜமாலே உங்கள் பிஸ்னஸ் அப்போ தான் ஸ்கேல் ஆகுதுன்னு அர்த்தம். எப்போ 1, 2 ஆகி 3 ஆகி 10, 100, 50, 1000ன்னு வந்து பழம் காய்க்குதோ அது மாதிரி நம்ம பிஸ்னஸில் ஸ்கேலிங் நடக்கும். இது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதுதான் விக்டரி கிடையாது. இதுக்கு மேலே தான் சேஞ்சஸே. மெயின் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஹார்வெஸ்ட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது தான் மான்சூன் வரும். ஒரு எதிர்பார்த்த விஷயம் இல்லை எதிர்பாராத விஷயம் ரெண்டுமே நடக்கும். பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி நாம் எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பாராததும் நடக்கும். மார்க்கெட் அக்செப்ட் பண்ண விஷயங்கள் ஸ்லோ டவுன் ஆகும், இல்லை வேறு எதுனா நடக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃபவுண்டரா, ஒரு பிஸ்னஸ் ஓனரா இந்த மான்சூனை நம்ம எப்படி கடந்து வரோம் அப்படிங்கிறது நம்மளோட ரெசிலியன்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருக்கிறோம், நம்ம ஈகோசிஸ்டமை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது முக்கியம். ஃபார்மராக இதை எல்லாத்தையும் கொண்டு போய் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஹோல் சைக்கிளை பார்க்குறீங்க, திரும்ப இன்னொரு ஹோல் சைக்கிளை பார்க்குறீங்க, திரும்ப இன்னொரு ஹோல் சைக்கிளை பார்க்குறீங்க, எல்லா மான்சூனையும் ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லா ஸ்டேஜஸ்லையும் கரெக்டான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு முழு ஃபார்மராக ஒரு பிளான்ட் அனாலஜியில் நீங்கள் வருவீங்க. அதே நேரத்தில் இங்கே வந்து ஒரு முழு ஆண்டர்ப்ரனர் ரெடி ஆகும். அப்படின்னா எந்த இடத்துல எந்த மண்ணுக்கு எந்த விதையை விதைக்கணும், அதே மாதிரி எந்த நேரத்தில் எந்த பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பிஸ்னஸ்க்கும் எந்த மாதிரி ஒரு அனாலஜி பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இது எல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனர் லைஃப்பில் ஒன்று சேர வரும். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான மிஸ்டேக்ஸ் ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப சின்னது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் பிளான்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோ. எவ்வளோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா?